அன்பு நண்பர்களே, மதிய வணக்கங்கள். விபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து நல்லது விரும்பும் முருகானந்தன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆசாரி தோசை. அது என்ன ஆசாரி தோசை? ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, வேறே வித்தியாசமாக இருக்கே இல்லையா? ஒரு ஆவலாக இருக்குது இல்லையா? பாருங்கள், அதான் ஆசாரி தோசை சுட்டுருக்கேன் நான் இப்போது. சரிங்களா? எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் புளிச்ச மாவு, இட்லி மாவு தான், புளிச்ச மாவு, தோசை மாவு ஒரு 2 கரண்டி நல்லா புளிச்சிருக்கட்டும். அப்புறம் புளிக்காத மாவு ஒரு 4 கரண்டி, புளிச்ச மாவு 2 கரண்டி, புளிக்காத மாவு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருப்பீங்களே அது ஒரு 4 கரண்டி. அது கூட கோதுமை மாவு ஒரு 2 கைப்பிடி கோதுமை மாவு. ஆமாம், கோதுமை மாவு போட்டாச்சு. அப்புறம் அது கூட ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூனு மிளகாப்பொடி, 3/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி. ஓகே, போட்டாச்சு. இது கூட குருமிளகு ஒரு 10-15, ஒரு 2 ஆளுக்கு அப்படின்னா ஒரு 15 குருமிளகு போட்டுக்கலாம். 2 பேருக்கு தோசைன்னா ஒரு 15 குருமிளகு. பொடிச்சு போடக்கூடாது, அப்படியே புதுசாக போடணும். போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது கூட ஓட்ஸ் இருக்கு இல்லையா? ஓட்ஸ் நீங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி வச்சுருப்பீங்களா, அந்த ஓட்ஸு அது ஒரு 3-4 கரண்டி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமேல அது கூட அவுள், கடையில் வாங்கின அவுள் இருக்கும் இல்லையா, அவுள் ஒரு 3 கைப்பிடி அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க. 3 கைப்பிடி. ஓகே, இதெல்லாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கிடுங்க. சூப்பராக ஒரு கலக்குனிங்கன்னா ஒரு மஞ்சள் பாத்தில் வரும். மஞ்சள் பாத்தில் வந்துடும். உப்புக்கு இந்து உப்பு சேர்த்திக்கங்க, கல் உப்பு வேண்டாம், இந்து உப்பு சேர்த்திக்கங்க. ஓகே, எல்லாம் போட்டாச்சு. காரம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. அது கூட இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா, நெய் ஒரு கரண்டி நெய். தயிர் பெரிய கரண்டியில் ஒரு 2 கரண்டி ஊற்றணும், புளிச்ச தயிர். இதையும் ஊற்றி நல்லா அடிச்சிருங்க. அடித்தாச்சா? நல்லா அடித்தாச்சு, கலந்தாச்சு. அப்புறம் இது கூட சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்ச வெங்காயம், சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்ச தக்காளி, அது கூட கருவேப்பிலை தழை, நல்லா கைப்பிடி அளவு கருவேப்பிலை தழை, இதையும் உள்ளதைக்கு போட்டுருங்க. போட்டு எல்லாத்தையும் ஒரு நல்ல கலக்குங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் தோசை விட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அப்படியே தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா, தோசை மாதிரி வராமல் நீங்கள் அடை மாதிரி சுடணும். அடைன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு லெவலாக நீங்கள் சுட ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி ஊட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? பாருங்கள், இதுதான் இந்த ஆசாரி தோசை. மறந்துட்டேன், வரமிளகா ஒரு 3 வரமிளகா சின்ன சின்ன பீஸாக துண்டாக பொடி பொடியாக பண்ணி உள்ளே போட்டணும். அதான் ஆசாரி தோசைங்கிறதுக்கு அடையாளமே. அது போடுறப்போ நல்லா கொஞ்சம் காரம் கிடைக்கும், நல்லா காரமாக இருக்கும். ஆசாரி சிக்கன் எப்படி நல்லா காட்டாக இருக்கோ அது மாதிரி ஒரு காரம் கிடைக்கும். இதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆசாரி தோசை. பார்க்குறக்கு ஆசையாக இருக்கல, நல்ல மஞ்சள் கலரில் பொன்னிறமான கலரில் அந்த நவதானியங்களை மணிகளை விதைச்ச மாதிரி தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை தழை, குருமிளகு இப்படியெல்லாம் கலந்துருக்கோம். பார்க்குறப்ப ஒரு ஆசை வருது இல்லையா? ஸோ சுட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்கும். நீங்களும் சுட்டு சாப்பிடுங்க, ஃப்ரீயாக இருக்கப்போ சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றுமே வேண்டியதில்லை. புளி சட்னி நல்லா கார சட்னி மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காரமாக இருக்கட்டும். முன்னையாக சாம்பார், இந்த தேங்காய் சட்னியெல்லாம் ஆகாது. கார சட்னி தான் அதுக்கு சரியான சைட் டிஷ். 2ஐயும் சேர்த்து சாப்பிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நல்லதே விரும்பும் முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக. தேங்க்யூ.